தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்பொழுது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது தேர்தல் ஆணையத்தை குறிப்பிட்டு, அதாவது அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதாவது, உங்கள் அவசர தலையீட்டை கூறி தமிழக வெற்றி கழகம் சார்பாக உங்களுக்கு நான் ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறேன். அந்த கடிதம் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு வெளிப்படையான மற்றும் நிரூபிக்கக்கூடிய இருப்பை நாங்கள் நிலைநாட்டியுள்ளோம். மேலும் மாநிலம் முழுவதும் வரவிருக்கக்கூடிய தேர்தல்களில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடுவோம் எனவும், ஒவ்வொரு குடிமகனின் குரலும் கேட்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் ஜனநாயக செயல்முறையை முன்னெடுப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் எனவும், இந்த சூழலில் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது வேறு எந்த அரசியல் கட்சிகளுக்கும் சமமான விளையாட்டு மைதானத்தை உறுதி செய்வது அரசியலமைப்பின் ஒரு அடிப்படை கட்டமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் என்பதை நாங்கள் மரியாதையுடன் சமர்ப்பிக்கின்றோம் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது தேர்தல் ஆணையம் நடத்தும் அரசியல் கட்சிகளுக்கான ஆலோசனை கூட்டங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தை அழைப்பதில்லை என்றும், அதே போன்று பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியான தாவேகாவை அழைக்காமலேயே ஆலோசனை கூட்டங்களை மாநில தேர்தல் ஆணையர் நடத்துகிறார் என்று அதில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு விஜய் ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தை அழைக்காமல் அரசியல் கட்சி ஆலோசனை கூட்டங்களை நடத்துவது ஜனநாயக முறையல்ல எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். இனி நடைபெறும் அரசியல் கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தை அழைக்க வேண்டும் எனவும் டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இந்த கடிதத்தின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது சமீபத்தில் நடைபெற்ற அரசியல் கட்சி கூட்டங்களுக்கான இந்த விதிமுறை வகுப்பதற்காக தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளான இந்த 20 கட்சிகளுக்கு தமிழ்நாடு அரசு சார்பிலான அந்த கூட்டமானது நடைபெற்றது. அதில் தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட அந்த பதிவு செய்யப்பட்ட எந்த ஒரு கட்சிகளுக்கும் அந்த அனுமதியானது அழைப்பானது விடுக்கப்படவில்லை. அது குறித்தும் தமிழக வெற்றி கழகமானது ஒரு கேள்வி எழுப்பியிருந்தது. இந்நிலையில் தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இது போன்ற எந்த ஒரு கூட்டத்திற்கும் ஜனநாயக முறைப்படி பதிவு செய்யப்பட்ட கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை அழைப்பதில்லை என்று அதை குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று தொடர்ந்து வெளிப்படைத்தன்மை மற்றும் உள்ளடக்கிய தன்மை மிக உயர்ந்த தரங்களை நிலைநிறுத்தும் ஆர்வத்தில் தமிழ்நாட்டில் அடுத்தடுத்த தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பான அனைத்து எதிர்கால கூட்டங்கள், ஆலோசனைகள் மற்றும் ஒருங்கிணைப்பு பயிற்சிகளில் பங்கேற்பதற்கு தாவேகாவிற்கு உரிய அறிவிப்பை நீட்டிக்குமாறும் அழைக்குமாறும் நாங்கள் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் எனவும், சுதந்திரமான, நியாயமான மற்றும் பிரதிநிதித்துவ தேர்தல் செயல்முறையை உறுதி செய்வதில் ஆணையத்தின் முயற்சிகளுக்கு அர்த்தமுள்ள வகையில் பங்களிக்க எங்களுடைய கட்சி முழு ஒத்துழைப்பு கருத்துக்களை வழங்க தயாராக உள்ளது எனவும் அதை குறிப்பிட்டிருக்கின்றார். தேர்தல் ஆயத்த செயல்முறைகள் தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையர் அலுவலகத்தால் கூட்டப்படும் ஆலோசனை கூட்டங்களில் தமிழக வெற்றி கழகம் சேர்க்கப்படாதது வாக்காளர்களில் கணிசமான பகுதியை விஷயங்களில் பங்கேற்பு மேற்பார்வையிலிருந்து விலக்கி வைக்கும் விளைவை ஏற்படுத்துகிறது என்று நாங்கள் தெரிவிக்கின்றோம் என்று அதை குறிப்பிட்டிருக்கின்றார். அதனால் இனிவரும் காலங்களில் மாநில தேர்தல் ஆணையரால் நடத்தப்பட கூட்டங்களில் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் எனவும், அவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் முன்னுரிமைகளையும் தெரிவதற்கு தயாராக இருப்பதாகவும் இந்த அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.